என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயாவுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட ஒரு கிளைண்ட்டோட ஜாதகம். அவர் வந்து ஃபாரின் போகலாமா, எம்எஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அங்கே போய்ட்டா ஒரு 30 lakhs லோன் போட்டு அங்கே போய்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. ஏற்கனவே இங்கே பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போது ஃபாரினில் எம்எஸ் படிக்க அவர் போகலாமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதை பற்றி தான் இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஆஞ்சாதகர் 22/11/1999 10:40 PM. இடம் வந்து சென்னைன்னு போட்டுருங்க, தமிழ்நாடு தான் வந்து. ஓகேங்களா? இப்போ அவருக்கு ராகு தசை குரு புத்தி 22/1/2025 16/6/2027 நடக்குது. கடகலக்கணம், லக்னத்தில் ராகு, 3 சுக்கிரன், 4 புதன், 5 சூரியன், 7 செவ்வாய், கேது, 10 குரு, சனி, சந்திரன். ஓகேங்களா? அம்சத்துல தனுசுல சந்திரன், கும்பத்துல செவ்வாய், மேஷத்துல குரு, புதன், கேது, கடகத்துல சுக்கிரன், சிம்மத்துல சூரியன், கன்னியில சனி, துலாத்துல ராகு, விருச்சிக லக்னம். ஓகேங்களா? லக்னம் 13 டிகிரி, ராகு 13, செவ்வாய் 3, குரு 2, சனி 18, சந்திரன் 27, புதன் 22, சுக்கிரன் 21, சூரியன் 6 டிகிரி. இது ஒரு ஆண் ஜாதகர். இவர் வந்து பிஇசி படிச்சிருக்காரு. ஓகேங்களா? சிம்ம சுபத்தமா இருக்கிறதுனால பிஇசி படிச்சிருக்காரு. எங்க ஒர்க் பண்றாருனாக்கா ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 35,000 வாங்கிட்டு இருக்காரு. இப்ப இவர் அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் ஃபாரின்ல போயிட்டு எம்எஸ் படிக்க போறேன், அதுக்கு ஒரு 35 lakhs ஆகும், நான் அதை லோன் போட்டுட்டு அங்க போயிட்டு படிச்சு அதுக்கப்புறம் நான் சேலரி வாங்க போறேன், இந்த மாதிரி ஃபாரின் போறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு இவனுடைய அம்மா வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்போ அவருக்கு நடந்ததுக்கு ராகு தசை குரு புத்தி. குரு வந்து 6ஆம் இடத்தை தொடர்பு விடாது. அப்போ 6ஆம் அதிபதியே செயல்படுவாரு. சனியோடு சேர்ந்து இருக்கிறார். இது சரியான அமைப்புல கடன் அமைப்பு வரதான் செய்யும். கடன் அமைப்பு வரதான் செய்யும். ஓகேங்களா? இப்ப அதுக்கப்புறம் சனி புத்தியும் சாதகம் இல்லை. 10த்துக்கு இவருக்கு வந்து மேஷராசின்றதுனால சனி புத்தி நடக்கும்போது ஜென்ம சனியும் சேர்ந்துக்கும். இப்போ குரு புத்தி சனி புத்தி, சனி திருமணத்தை தரலாம். பட் ஆனால் ஜென்ம சனி காலகட்டத்தினால இந்த மாதிரி கடன் அமைப்புகளை ஓவரா நம்ம வாங்கிட்டோம் இந்த காலகட்டங்கள் அப்படின்னும் போது குரு புத்தி, சனி புத்தி, ஜென்ம சனி இது ரெண்டும் டிராவல் ஆகும்போது புதனும் விரையாதிபதி தான். புதனும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் தான். புதனும் சனியுடைய பார்வை, அட்டமாதிபதி சனியுடைய பார்வை வாங்கியிருக்கிறாரு, சந்திரனுடைய பார்வையும் வாங்கியிருக்கிறாரு. இல்ல சொன்ன இந்த கலப்பு பலன். புதனும் பெரிய அளவுல கை கொடுக்க மாட்டார் அப்படின்ற அமைப்பு தான். இந்த புதன் புத்தி வரைக்கும் சுக்கிரனும் நீச்சமா இருக்கிறார், பலம் இல்லை. அதனால இது ஃபுல்லாவே வந்து இந்த அமைப்புகள் தொடரதான் செய்யும் அப்படின்ற அமைப்புல ஒரு ஆவரேஜா நகர்ந்துட்டு போகும். ராகு தசை முடிஞ்சு, ஆனா ராகு தசை நல்லா தான் இருக்கும். ராகு பௌர்ணமிக்கு நெருங்கின சந்திரனோட வீட்டுல ராகு இருக்கிறதுனால இது உச்சனோட வீட்டுல இருக்கிற அந்த அமைப்பு மாதிரி செயல்படும். ராகு தசை நல்லா தான் இருக்கும். ஏன்னா கடகராகு நல்லவர், பௌர்ணமிக்கு நெருக்கமா இருக்கிறது சந்திரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால ராகு தசை நல்லதா இருக்கும். ஆனா புத்திகள் அடிப்படையில குரு புத்தியோ சனி புத்தியோ சாதகம் இல்லாத, புதன் புத்தியும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாது. அதனால புதன் புத்தியும் கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பு தான் தரும். அதுக்கப்புறம் இருக்கு குரு தசை முதல்ல ஒரு 8 வருஷம் கடுமையான பலன்கள் தான் தரும். நான் என்ன சொன்னேன், இந்த ஜாதகர்கள்னா இந்த வரக்கூடிய அமைப்புகள் வந்து கடனால கஷ்டப்படக்கூடிய ஜாதகம். இந்த ஜாதகம் இதுலதான் ஒரே வார்த்தை. அதுதான் ஐயா சொல்லுவாரு, வீடை கட்டிட்டு வீட்டை ரசம் சோறு சாப்பிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கடனை வாங்கி உனக்கு அடைஞ்சிடுவாங்க. ஆனா அது அடைஞ்சிட்டாங்க. அந்த அடைஞ்சதுக்காக பட்ட கடனை பல வருடங்கள் அந்த கடனுடைய துன்பத்தை அனுபவிப்பாங்க. அதுதான் வீடு, நம்ம வீடு ஆசையில வீடு வாங்கணும்ட்டு பெரிய லெவல்ல வீடு கட்டிடுது. அந்த வீடு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அதை என்ஜாய் பண்ண முடியாம கடன்காரனுக்கு பயந்துட்டு அந்த மனக்கலக்கத்தோட எப்படா கடன் முடியும், அந்த செலவு போய் வேற ஏதாவது செலவு வந்துட்டே இருக்கும். அப்போ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச வீடு அமைஞ்சிருச்சு. பட் ஆனா அந்த மனக்கலக்கத்தோட கடனோட தொல்லையோட கடன்காரனுக்கு பயந்து அந்த மாதிரி வாழ்க்கை வரும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். இவர் கல்விக்காக 30 லட்சம் வாங்கணுன்றாரு, 30 லட்சம் 32 லட்சம் லோன் போடணுன்றாரு. இப்ப வரக்கூடிய குருதசையும் கடன் அமைப்புன்றதுனால, இப்ப குரு புத்தியும் சனி புத்தியும் ஜென்ம சனியும் கடன் அமைப்புன்றதுனால இவரு கடன் வாங்கினா அதுல இருந்து முழுமையா விலகிடுவாரானா, தொடர் 6ஆம் இட தொடர்பு போட்ட 6-8 கனெக்ஷனோட தசாபுத்தி வரதுனால கடன் வந்து அதிகமாக தான் செய்யும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அதனால இருக்கிற வேலையை 35,000 சம்பாதிக்கிறாரா, இருக்கிற வேலையை அதுலயே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு 35,000 ஒரு 60,000 சம்பளமா எப்படி நம்ம ஏற்றலாம், அதே கம்பெனில நம்ம எப்படி நம்முடைய தகுதியை நம்ம எப்படி மேம்படுத்திக்கலாம், அந்த கம்பெனியே ஃபாரினுக்கு அனுப்புதா, அந்த மாதிரியான முயற்சிகளை ஈடுபடலாமே கண்டி இவர் கடன் விஷயங்களை கையை வச்சாலுமே இவருக்கு நெகட்டிவ் தான் நடக்கும், அவ்வளவு பாசிட்டிவா நடக்காது. ஏன்னா சந்திரனும் சனியோட சேர்ந்து பங்கப்பட்டிருக்கிறார்.
ஓகேங்களா. இப்ப லக்னத்துல ராகு, இது வந்து போகத்தை தூண்டி விட்டுட்டே இருப்பாரு. ராகு வந்தாலுமே இதே தாங்க, பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டமா யோசிக்க வச்சு அதை வந்து ராகுனாலுமே இந்த போகக்காரகனான போகத்தை தூண்டி விட்டுட்டு எதிரையாவது மாட்டி விட்டுட்டு நம்மளை சும்மா டார்ச்சர் பண்ணி விட்டுடுவார். ஓகேங்களா. அதுக்குதான் கொஞ்சம் கால்குலேட்டடா போனோம். அது மாதிரி இவரு இப்ப நீங்க உங்க முறையில பாருங்க, இவரு 35 லட்சம். இப்ப அவங்க நாங்க ஃபாரின் போகக்கூடிய அமைப்புவா, இவருக்கு 8 சுபத்துவம் இல்ல. ஆனா சரராசி ராகு தசை கடகாதிபதி, கடகத்துல இருக்கக்கூடிய ராகு தசையும் சரராசி தான் இருக்கு, குரு தசையும் சரராசி தான் இருக்கு, சனி தசையும் சரராசி தான் இருக்கு, குரு புத்தி சனி புத்தி எல்லாமே சரராசி தான் இருக்கு. இந்த அமைப்புல கடக ராகுவும் குருவும் எல்லாமே சரராசி அடிப்படையில இவங்க 8 சுபத்துவம் உண்டாமலும் இல்லைனாலும் படிக்கிறதுக்கு வெளிநாடு போயிட்டு வரலாம். அந்த ரூல் எல்லாம் ஓகே, செட்டில் ஆக முடியாது, பட் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம் ஓகே. இந்த அமைப்புகள்லாம் ஓகே, சரராசி புத்திகள் தசாநாதன் எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த ஜாதகத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தேவைக்கான கடன் வாங்குங்க. அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி நான் உனக்கு அடைய போறேன் அப்படின்னா அதை அடைஞ்சிடுவாங்க. ஆனா அந்த அடைஞ்சதுக்கான கடனை 20 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு கடன் இப்ப அடைஞ்சதை விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கடனை பத்தி மறுபடியும் இதே பிரச்சனைக்கு ரிவர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நான் வீடு கட்டினேன் சார், வீட்டுக்கான கடன் எப்ப முடியும் அப்படின்னு அந்த கடன் தொல்லை தாங்க முடியாம திரும்ப வீடு, ஐயோ ஏன் வீடு வந்ததுன்னு தெரியல, அந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது இந்த மாதிரி ஜாதகம் தான், குரு தசையும் அதை தான் பண்ணும், 8 வருஷம் இதை தான் பண்ணும் கடுமையான. இப்ப இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு கடன்ல நம்ம ஊக்குவிக்கலாமா அப்படின்னு போகும்போது வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து சரி ஓகே, படிக்கிறதுக்காக வெளிநாட்டுலாம் போலாமா, கடன் வாங்கலாம். ஆனா கடன் சூழல் இருக்கும், நீடித்து குருதசை வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி தசையும் அப்படிதான். அந்த கடன் அமைப்புகளை வந்து அதை கொஞ்சம் தவிர்க்க முடியாது. கொஞ்சம் தேவைக்கான அத்தியாவசியத்துக்கான கடன் மட்டும் வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னதுல இருந்து கன்ஃபார்மா வேணாம், அவரு இங்க இருந்துகிட்டே பெர்ஃபார்ம் பண்ணட்டும், வெளிநாட்டுல தான் அனுப்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு என்னன்னாக்கா ராகு தசை சுய புத்தியில அவர் என்ன பண்ணிருக்காரு, ஷேர் மார்க்கெட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிட்டு இருக்காரு. ஓகேங்களா. இப்ப 12ஆம் இடத்துல சனி பாக்குது, 12ஆம் அதிபதியும் சனி பாக்குறாரு. சனி பாவகம் பாவகாதிபதி பாக்குறாருங்களா. இப்ப ராகு தசை சுய புத்தி வந்தவனே போகத்தை தூண்டி விட்டார். அப்போ ஷேர் மார்க்கெட்டு அவர் எதிர்பார்த்தது வரல, அந்த லாஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன வயசுன்றதுனால ஃபேமிலி ஆகலாம் சண்டை போடுறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு புது பைக் ஒன்று சமீபத்தில் வாங்கியிருக்காரு, சில மாதங்களுக்கு முன்பு வாங்கியிருக்காரு. இப்ப என்ன பண்ணியிருக்காரு, கடன்காரங்களை அந்த இப்போ ராகு தசை சுய புத்தியில அந்த ஷேர் மார்க்கெட் போய் நஷ்டமாயிடுச்சு இல்லைங்களா, அவங்க கடன் கேட்கறாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காரு, சில மாதங்களா இல்லை போன விட வாங்கினாரான்னு தெரியல, அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின பைக்கை 1.5 லட்சம் ரூபாய்க்கு செகண்ட்ஸ்ல வித்துட்டு இந்த கடைக்காரனுக்கு காசு கொடுத்துருக்கிறாரு. ராகு புத்தியிலே ஏற்பட்ட நஷ்டத்தை. ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்குது இல்லைங்களா, சின்ன வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த அனுபவங்களை ஃபைனான்சியல் ப்ராப்ளம் நெருக்கடிகள் கொடுக்க தான் செய்யும். இப்போ அந்த 2 லட்சம் ரூபாய் பைக்கை வந்து நேற்று தான் நவம்பர் 10ஆம் தேதி வித்துருக்கிறார். இந்த பைக்கை வந்து இந்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின பைக்கை இந்த மாதிரி வித்துட்டு இந்த மாதிரி பண்றான், சொல்றதை கேட்க மாட்டான் அப்படின்னும் போது தான் நான் யோசிச்சேன், சரி படிக்கிறதுக்காக போராடணும் போது நம்ம ரொம்ப நெகட்டிவா சொல்லக்கூடாது அப்படின்னும் போது லக்னத்தை செவ்வாய் பார்க்கறதுனாலையும் ராகு இங்க இருக்கிறதுனாலையும் வரட்டும் பார்த்துக்கலாம். அது உச்ச செவ்வாய், வரட்டும் பார்த்துக்கலாம். கடனா போச்சு. இப்ப என்ன கடைக்காரனுக்காக பயப்பட மாட்டாங்க, இவங்க பயப்பட மாட்டாங்க. ஆனா இவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும். சரிங்களா. லக்னத்தை உச்ச செவ்வாய் பார்க்கறதுனால வாங்கிட்டே இருப்பாங்க, ரிஸ்க்கு பயப்படவே மாட்டாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு கருத்துக்காக நம்ம தலைக்கு மேல முடியல இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றது அப்படின்னு அடுத்தவங்களை ஆடுவாங்க. ஆனா அது வரைக்கும் இவங்களை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரது ரொம்ப சிரமம். லக்னத்தை செவ்வாய் பார்க்கறதும் இவரு நினைச்சதெல்லாம் உடனே கிடைச்சிடணும், இப்பவே கிடைச்சிடணும், முழுசா கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் இந்த செவ்வாய் தருவார். அதனால இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இருக்கிற கம்பெனிலே ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்க. வரக்கூடிய எல்லா தசைகளுமே கடன் அமைப்புகளை பிளஸ் அதிகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. 4ஆம் இடத்த சனி 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். 6, 8, 12 இந்த இடத்துல வருது. 4ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறாரு. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கிறாரு. இவர் புதனுடைய காரகம் வைத்திருக்குது, அறிவாளி தான். பட் ஆனா 4ஆம் இடம் வீக்காக தான் இருக்கு. இந்த அமைப்புல கல்விக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதும் இவர் வந்து ஏற்கனவே அந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி 12ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஒரு பாசிட்டிவா இல்லை. இப்போ வெளிநாடு போயிட்டு போறதும் பாசிட்டிவான அமைப்புகள் இவருக்கு தராது. சனி வந்து 12ஆம் ஜென்ம சனி, 8ஆம் அதிபதி புத்தி,
12ஆம் இடத்தை சனி பார்த்தார், 12ஆம் அதிபதியும் சனி பார்த்தார். அந்த அமைப்புல 4ஆம் இடத்தையும் சனி பார்த்தார் அப்படின்ற அமைப்புல அட்டமாதிபதி 4ஆம் இடத்தை பார்த்தா கல்வியில ஒரு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப கல்விக்காக கடன் வாங்கிட்டு அதன் மூலியமா பெரிய சிக்கல்ல மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வரக்கூடிய குரு தசைகளும் அதுதான் காட்டுது. சனி தசையும் தொடர்ந்து வருது, அவயோக தசைகள் தான். அதனால இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவரு கடன் அமைப்புகளை போடமான்றத இந்த மாதிரி பேரண்டே கேட்காம ஒரு 2 லட்சம் பைக் வாங்கிட்டு அதை 1 லட்சம் வித்துட்டு கடன் கொடுக்குறான்ற அமைப்புல ஒரு எமோஷனலா முடியெடுக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்தை பாக்குறதுனால அந்த மாதிரி ஒரு ஜாதகரா இருக்கிறதுனால கடன் அமைப்புகள் வேண்டாம். அவரு நீங்க அதை ஊக்குவிக்காதீங்க. அது நீங்க சொல்ற மாதிரி அது பாசிட்டிவ் இல்லை. இந்த ஜாதகம் கடனால நெருக்கடிக்குள்ளாகிற ஜாதகம் தான். அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா தான் இருக்கணும் இந்த ஜாதகர் அப்படின்றத நான் பலனா சொன்னேன். ஓகேங்களா? அதே மாதிரி எம்எஸ் ஃபாரின் போட்டா சொன்னாரு. இப்போ பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயே கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்க ட்ரை பண்ண சொல்லுங்கம்மா அப்படின்னு. ஓகேங்களா? நீங்க இந்த ஜாதகருக்கு இல்ல ஃபாரின் போகலாம், கடன் 30 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கலாம், அவர் அடைப்பார், எந்த தசாபுத்தியில் அடைப்பார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னு நீங்க உங்க ஜோதிட முறையில பாத்துங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து கடனுக்கான தசாபுத்திகள் தான் இருக்கு. அதனால நான் இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? நம்ம தகுதியோட ப்ரொமோஷன் அதே கம்பெனில வாங்கலாம். பட் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடாது, எந்த விதத்துல அதை ஊக்குவிக்க கூடாது ஜாதகம் தான். ஓகேங்களா? அதாவது போகக்காரங்க அப்படிதான் பண்ணுவார். லக்னாதிபதி பலம் என்னதான் சனி சேர்ந்திருந்தாலும் பௌர்ணமிக்கு போகக்கூடிய சந்திரன் இருக்கிறதுனால லக்னாதிபதி சமாளிப்பாரு, அது ரைட்டு. ஆனா அந்த சனி செவ்வாய் ரெண்டுமே சந்திரனை பாக்குது. கொஞ்சம் அதுவும் மனக்குழப்பவாதி தான். கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத மைண்டு தான் கொடுக்கும். லக்னத்துல இருக்கிற ராகு போகத்தை தூண்டி விடும், செவ்வாய் பார்வை வேகத்தை தூண்டி விடும். அந்த அமைப்புகளும் கொஞ்சம் அந்த அமைப்பு தான் இருக்கு. அதனால கடன் விஷயங்களை ஹெவி ரிஸ்க் தான் இந்த ஜாதகம் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு பலன் சொல்ல. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.